மனசு என்னமே இதானே ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த 2 ப்ரீஷீட்டுமே நீங்கள் வந்து பார்க்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரீஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துலையும் எப்படி எடிட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணினோடனே உங்களுக்கு வந்து பண்ண எப்போ ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வீடியோ எல்லாமே நான் வந்து பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதில் ஃபஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணாக்க டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ சாங்குக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் மாரி இருப்பாருங்க, அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடிட்டர்ஸில் போய்ட்டு ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேமை ஜஸ்ட் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டும் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய பேர் ஃபாண்ட் எப்படி இன்புட் பண்ண தெரியலன்றீங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஃபாண்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த வேவ் ஆன் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செல் 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் இன்புட் ஃபாண்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ண டேட்டா வந்து பண்ணாக்க ரைட் மோஸ்ட்லி இன்புட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் டெஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு மேல் டிக்கேக்குன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேமே மேல் ஒரு டெஸ்ட்டுலேயே இருக்கா, அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ என்ன நேம் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே நேமே இங்கேயும் நீங்கள் வந்து பண்ணாக்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு இந்த டிக்கேக்குன்னு கொடுத்து எஃபெக்ட் இருப்பாருங்க, அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஆட் எஃபெக்டில் போயிட்டு மேல் சர்ச்சில் வந்து பார்த்தினாக்க எம்ஐன் மட்டும் கொடுங்க. மிரர்னு ஒரு ஃபீட் இருந்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஹரிசாண்டல் இருக்கிறத வெர்டிகலுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஏன்னா அது வந்து பண்ணாக்க தண்ணி ரிப்ளேஷன் வந்து பண்ணாக்க கீழே இருந்தால் வர மாதிரி தான் வரும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி இது ஒரு வீடியோ மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் நான் ஆட் பண்ண வீடியோ வந்து பார்த்தினாக்க இந்த நேச்சுரல் வீடியோ தான். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த சாங்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் இப்போ கரெக்டாக இது வந்து பண்ண ஆட் ஆச்சா. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற சாங் உங்களுக்கு பிடிக்கலனாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண இல்லை. ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ண கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நான் வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கரெக்டாக வந்து பண்ணாக்கா டைமிங் எத்தனை ஆயிரும் சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் ஆச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூட் பண்ணிக்க வேண்டியதான் சொல்லலாம். ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படி பேக் போயிட்டு நெக்ஸ்ட் ப்ரீஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் வந்து பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துரும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு அதை வந்து பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாங் எண்டு வரைக்கும் வந்து பாருங்க இந்த லேயரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சாங்கே தான் நீங்கள் ஆட் பண்ணல, உங்களுக்கு பிடிச்ச சாங்கே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் பிக்கில் வந்து பண்ண ஒரு சின்ன 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் காஸ்ட்னே இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைட்னஸை மட்டும் லைட்டாக மைனஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து பார்த்தா கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு கிடச்சிருச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ டிக்கேக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீடம் இந்த ஆர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடிட்டில் போய்ட்டு ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிக்கலனாக்கா ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வேணுனாக்கா ஜஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணதே அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு
இந்த கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு சைஸ் கம்மி பண்ணுறேன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரே ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் லேயருக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேல் சர்ச்சில் வந்து பார்த்தினாக்கா எஸ் சைன் மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தினாக்கா ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரெட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் மூவ் பண்ண ஃபெதர் இருக்கும். ஜஸ்ட் இது வேல்யூ லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸ் மட்டும் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு மேல் மூவ் பண்ண பொசிஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். ஸோ இங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்து லாஸ்ட் கெண்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜட் வேலையை கிளிக் பண்ணிட்டு ஒரு வேலையை மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா ஸோ அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்மோக் இன்னும் உங்களுக்கு நிறைய வேணுனாக்கா கீழே மூவ் பண்ணால் அமௌண்ட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வேலை இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அது இன்னும் வந்து பண்ண உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் கைஸ் இந்த பேக்ரவுண்ட் பிக்கு நான் ஆட் பண்ணிங்களா ஸோ அதில் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ண நான் சொல்லலை. ஸோ அது குயிக்காக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு புக் மார்க் இருப்பாருங்க. ஸோ அந்த புக் மார்க் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃபேம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணி 0 வச்சு விட்டுக்கோங்க. ஸோ தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் நீங்கள் மேல் செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.